Welcome viewers. In the video, 7th standard term 2 Algebra chapter number 3 page number 44 try these answers பார்க்கலாம். Question வந்து observe and complete the following table. First one is done for you. இந்த exerciseல expanded form, exponential form பத்தி பார்க்க போறோம். Expanded form அப்படினா என்ன அப்படினா அந்த நம்பரை வந்து அப்படியே நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எழுதுறது தான் வந்து expanded form. Exponential formனா என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிட்டு எத்தனை தடவை கொடுத்திருக்காங்களோ அதை மேலே எழுதணும். இப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் 216 கொடுத்திருக்காங்க. 216 வந்து ஒரே நம்பரை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா 216 வருதுன்னு பார்க்கணும். 216 வந்து 6 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணா 216 வரும். 6 6 are 36, 36 6 are 216. இதுதான் expanded form. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா prime factorization மெத்தடில் போட்டு பார்க்கலாம். அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னா இங்கே எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு? 6 ரிப்பீட் ஆயிருக்கு. அது வந்து கீழே எழுதிக்கணும். எழுதிட்டு எத்தனை டைம் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஹவு மெனி டைம்ஸ்? 1 2 3. அப்போ அந்த 3 வந்து மேலே எழுதிக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் இதுக்கு வந்து 6க்கு வந்து பேஸ்ன்னு பேர், இந்த 3 வந்து பவர் அல்லது எக்ஸ்போனன்ட்னு பேர். அப்போ இங்கே கேட்டிருக்காங்க எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்லேருந்து பேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பேஸ் 6, எக்ஸ்போனன்ட் எது அப்படின்னா 3. ஸோ நான் வில் டூ த செகண்ட் ஒன் 144. இதை நம்ம கண்டுபிடிக்கிறது பதிலாக இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 12 ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 ஸ்கொயர்ட்னா ஃபர்ஸ்ட் பேஸ் எழுதிடுவோம். 12 எது பேஸ் உங்களுக்கு? 12 பேஸு. எக்ஸ்போனன்ட் எது? 2. இப்போ 12 ஸ்கொயரை வந்து 2 இருந்ததுன்னா ஸ்கொயர் சொல்லணும், பவர் 3 இருந்ததுன்னா கியூப்னு சொல்லணும். அப்போ 12 ஸ்கொயர்ட் அப்படின்னா இந்த 12 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். பேஸ் என்னவோ அதை வந்து இந்த எக்ஸ்போனன்ட் அல்லது பவர் இது எத்தனை தடவை கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணும். அப்போ எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க? 2 டைம்ஸ். அப்போ 12 into 12. இப்போ வில் பாஸ் ஆன் டு த தேர்ட் சம். தேர்ட் சம் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேருந்து இந்த நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க -5 கொடுத்துருக்காங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் வரும். 5 5 சார் எவ்வளவு? 25. அப்போ இங்கே தேர்ட் நம்பர் வந்து 25. இப்போ இது எப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுவீங்க? எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க? -5 அதை எழுதிக்கிங்க. எது ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கணும். எப்போ மைனஸ் வந்தாலும் ப்ராக்கெட் போடணும். போட்டு எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 1 2. அந்த 2 வந்து எக்ஸ்போனன்ட் அல்லது பவரில் எழுதிக்கணும். இது எப்படி படிப்பீங்க? -5 ஸ்கொயர்ட். இப்போ இது எதில் பேஸு? பேஸ் வந்து -5. எக்ஸ்போனன்ட் எது? 2. அவ்வளோதான். Now we'll pass on to the fourth problem. Fourth problem என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 வந்த ஸ்கொயர் சொல்லணும், 3 வந்த கியூப் சொல்லணும். மீதி நம்பர் வந்தால் எப்படி படிக்கணும் அப்படின்னா m to the power 5. mனுடைய பவர் வந்து 5ன்னு படிக்கணும். ஸோ இது வந்து m to the power 5 அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்பர் என்ன வரும்னா அதே நம்பர் தான் வரும். ஏன்னா இது வேரியபிள். நம்பராக இருந்தால் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா அதே தான் எழுதும். அப்போ இங்கே என்ன வரும்? m to the power 5 தான் வரும். இது எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா எது பேஸ்? இதில் m. எக்ஸ்போனன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்போது 5 டைம்ஸ் m மல்டிப்ளை பண்ணணும். எப்படி எழுதுவீங்க? m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு m. 5 டைம்ஸ் எழுதணும். இப்போ இங்கே எழுதுங்க பார்க்கலாம். எது பேஸு எது பவரு? m பேஸு, பவர் என்னது? 5. அவ்வளோதான். அதுக்கடுத்தது 343. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பேஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போனன்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் எழுதலாமா? அப்போ பேஸ் எழுதிட்டு எக்ஸ்போனன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3. இதை வச்சு இப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுங்க. 7 3 டைம்ஸ் எழுதணும். அவ்வளோதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு மீதி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் லாஸ்ட் சம் 15,625. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது அப்படின்னா 25 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 15,625 கிடைக்குது. எப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுவீங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த நம்பர்? குட் 25.
எத்தனை தடவை கொடுத்துருக்கு 1 2 3 3 டைம்ஸ் 25 to the power 3 3 வந்தனால கியூப்னு சொல்லணும் 25 கியூப் இதோட பேஸ் எது 25 எக்ஸ்போனன்ட் எது 3 Thank you.